ஒரு கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு 20 10 10 15 18 நாளில் 15 நாள்லேயே எடுத்தாங்க என்னுடைய போர்ஷனை. இது நான் வந்து டப் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. நான் எடுக்கும் போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன். பட்டுன்னு எடுத்தாங்க, போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சரு, இந்த சட்டம், இந்த கோர்ட்டு அதுக்குள்ளே போனோன்னா தமிழ் பேசணும். நிறைய அழுத்தமான வார்த்தைகளை, தமிழ் வார்த்தைகள், பழைய தமிழ் வார்த்தைகள், நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள். அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சதுக்காக நான் மறுபடியும் சூரிய பிரதாப்புக்கும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக என்னையும் அழகாக காமிச்சிருக்காரு அவர். கோகுல் என்னையெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு. படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்கானே, இவ்வளோ அழகாக லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி, சூப்பர், மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க. எக்ஸலண்ட், அப்பா இதே வாங்கிடுங்கப்பா, இது மாதிரி வாங்கிடுங்கப்பா, நான் வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி என் கூட நடித்த அந்த நர்மதா, இன்னும் என்ன அமிர்தா அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்குலாம் அந்த தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 90s பானு பிரகாஷ், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர். அவர் வந்து நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அவங்க அப்பா பேர் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும். அழகான முகம், இப்படி ஒரு வக்கீல், அழகான வக்கீல் நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லடா அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலுக்கெல்லாம் கரடு முரடாக இருப்பாங்க, பெண் வக்கீல்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது. யார் அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன். தைரியமாக இருங்க, பொண்ணு ஷூட்டிங் போயிருக்கேன், பயப்படாதீங்களா சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க, அழகாக நடிச்சிருக்காங்க.